ஒரு சில்லான ஈஸ்தட்டிக் ட்ரிப் டு வயநாட் பார்ப்போமா? நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வயநாட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோங்க. நான் கோயம்புத்தூர் டு கோழிக்கோடு ட்ரெயினில் போயிருந்தேன். போகிற வழியெல்லாம் செம்ம மழை. கரெக்டாக கேரளா ஃபுல்லாக ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, எஸ்பெஷலி அட் வயநாடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரம் மதுரை அண்ட் சென்னை ஆல்ரெடி கோழிக்கோடு ரீச் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, ட்ரிப் போகலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்லேயே அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பிகாஸ் கோழிக்கோடில் பயங்கரமான மழை, ட்ரெயின் போகிற வழி எல்லாம் செம்ம மழை. ரொம்ப பயத்தில் இருந்தோம். சரி, ரெசார்ட் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டால் இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மனசை தேத்திக்கிட்டு ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வயநாடு போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ரெசார்ட் ஓனர் சொல்கிறாரு, இல்லை இங்கே போலீஸ்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தது சூரல் மலையில். அதுதான் லாஸ்ட் இயர் ஃப்ளட்டான ஏரியா. அதனால் இங்கே முடியாது, நீங்கள் வேறு ரெசார்ட் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நாங்கள் புக் பண்ணி இந்த ரெசார்ட்டு. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஃபேமஸான 1980 ஷாப் போயிருந்தோம். மீன் கறி எல்லாமே வாங்கி ஒரு கட்டினோம். பட் ஆனால் எல்லாத்தையும் பசின்றதுனால வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாயாசம் செம்மையாக இருந்ததுங்க. இந்த ஷாப் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு பாயாசம் அண்ட் மசாலா சாய். ஸோ இது வந்து சூப்பராக இருந்தது ஃப்ளேவர். அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அவ்வளோ நேரம் பசி அண்ட் டிப்ரெஷன் அண்ட் கன்ஃபியூஷனுக்கும் இந்த டீ எங்களுக்கு தேவாமிர்தம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பூக்குடை லேக் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் மழை. நாங்கள் வெளியே போனோன்னாலே மழை. சரி, எல்லா ஸ்பாட்ஸும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு நாங்கள் போயிருந்தப்போ. ஸோ இருக்கிற 1-2 ஸ்பாட்ஸ் தான் போயிருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால செம்ம ஜாலியாக இருந்தது. இது மீன்முட்டி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. பிகாஸ் அந்த ரெட் அலர்ட்ன்றதுனால நாங்கள் மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கங்கே சாப்பாடுக்கு ஒரு அடியை போட்டு நல்லா சாப்பிட்டு கீழே இறங்குனாலே மழை வந்துடும். நனைஞ்சிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் இந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் அது ஃப்ளட்டோ ரெட் அலர்ட்டோ என்னவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப ஜாலியான டைம் தான். இது வந்து கர்லாடு லேக். இங்கேயும் மழை. நாங்கள் இறங்கின உடனே எல்லா இடத்துலையும் மழைங்க. பட் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் வயநாடு விட்டு இறங்கும்போது பயங்கரமான ஃபாகு. அப்போ தான் ரெட் அலர்ட் மாதிரி இருந்தது. தேங்க் காட் எங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து அந்த 2-3 நாள் வந்து மழை ஸ்பாட் க்ளோஸ்டாக இருந்தாலும் மழை வந்து இவ்வளோ மோசமாக இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது. நாங்கள் கீழே இறங்கும்போது இந்த மழை மட்டும் நாங்கள் மேலே இருந்தப்போ வந்திருந்ததுன்னா அவ்வளோதான், நாங்கள் மேலேயே வந்து ஸ்டே போட்டு ரூம்குள்ளேயே இருந்திருக்க வேண்டியது தான். ஒரு வழியாக மனசு ஃபுல்லாக மெமரிஸோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிய முடியாமல் பிரிஞ்சு நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊருக்கு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ஃபன் வீடியோஸ் அண்ட் DAMS லோடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில் வைப்ஸாக இருக்கும். பாய்.